கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் ஒரு 4 பெட்ரூம் வீடு வெறும் 53 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த வீடு எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 சென்ட் லேண்டில் இருக்குது. 3.5 சென்ட் லேண்டில் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ கார் பார்க்கிங் பாருங்கள். கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடை தனியாகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது மொத்தமாக ஒரே 4 பெட்ரூம் வீடாகவும் யூஸ் பண்ணலாம். மேலே இருக்கிறதும் தனியாக வாடகைக்கு, கீழே வாடகைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வாங்குறவங்களுக்கும் சூப்பர் சாய்ஸாக இருக்கும். ஸோ வாடகைக்கு விட்டால் பைக் விடுறது, கார் விடுறதுக்கெல்லாம் எக்கச்சக்க ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா டாக்குமெண்ட்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட 3.5 சென்ட். ஆனால் உங்களுக்கு லேண்டு கொஞ்சம் இதில் ஜாஸ்தியாகவே உங்களுக்கு வரும். பாருங்கள், கார்டனுக்கான செட்டப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. 4 பெட்ரூம் வீடு 53 லட்ச ரூபாய்க்கு யாராலையும் கொடுக்க முடியாது. எக்ஸ்க்ளூசிவாக நம்மக்கிட்ட மட்டும் இருக்குது. ஸோ மயிலாடி ஏரியா உங்களுக்கு ஓகே, மயிலாடி ஏரியாலெலாம் பார்க்குறீங்கன்னா இந்த வீட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப லாபம். லோனும் உங்களுக்கு போட்டுக்கலாம், கிட்டத்தட்ட ஃபுல் லோனே போடலாம். பயங்கர லாபமான வீடு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வாங்கி போடுறவங்க கண்ணை மூடிட்டு வாங்கி போட்டுருங்க. கிட்டத்தட்ட லேண்ட் வேல்யூவே எவ்வளோ வந்துடும் கால்குலேட் பண்ணுங்க. 6-7 லட்ச ரூபா வச்சு பார்த்தாலே லேண்ட் வேல்யூவே நிறைய வந்துடும். இனி இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டுறதுக்கு நல்ல லாபமான ஒரு வீடு. ஸோ இந்த கீழ் போர்ஷனில் எப்படின்னா ஒரு 2 பெட்ரூம் வர மாதிரி வரும். ஒரு ஹாலு, சிம்பிளான ஒரு ஹாலு, லேட்டஸ்ட் கான்டெம்பரரி டிசைன்லாம் இல்லை, நம்ம பழைய காலத்து வீடு ஸ்டைலில் இருக்குது. ஸோ பழைய காலத்து ஒரு அழகான ஷோகேஸு, கிச்சன் சிம்பிளான ஒரு ஒர்க்கு, மாடலர் கிச்சன்லாம் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. ஏன்னா லோ பட்ஜெட் தானே, எல்லாமே அதுலேயுமே சிம்பிளான ஒர்க்கு சூப்பராக பண்ணிட்டாங்க. சில பேருக்கு 4 பெட்ரூம் வீடு தான் தேவைப்படும். மயிலாடி லொக்கேஷன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, 4 பெட்ரூம் வீடு வேணும் அப்படின்னா இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. யார்கிட்டையுமே இந்த வேலையில் இந்த மாதிரி வீடுகள் கிடையாது. நம்மக்கிட்ட மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அது இந்த வீட்லேயுமே அழகாக சும்மாவே கபோர்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோ அழகாக தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம்ஸ் தான். இந்த பெட்ரூம்லாம் 11க்கு 10ங்கிற சைஸில் இருக்கும். எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்குது. சிம்பிளான ஃபிட்டிங்ஸு எல்லாமே வெஸ்டர்னு அழகாக போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ், மயிலாடியில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாட்டி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவுமே அந்த பெட்ரூம் மாதிரி தான், ஒரு 10க்கு 11 சைஸில் ஒரு நார்மலாக. மேலே இருக்கிற 2 பெட்ரூமே நல்லா பெருசாக இருக்கும். இதுலேயுமே வெஸ்டர்ன் டைப் க்ளோசெட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீட்டாகவே இருக்குது. எல்லாமே நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லை, சூப்பராகவே இருக்குது. ஸோ பட்ஜெட்டுக்கு ஒர்த்துங்க. பட்ஜெட்டுக்கு பயங்கரமாக ஒர்த்து. ஹால்லாம் எப்படி நல்லாவே இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்குது. பட்ஜெட்டுக்கு நல்ல ஒர்க்கான ஒரு இதுதான். ஃப்ரண்ட்டில் நிறைய ஏரியா விட்டதுனால பேக்கில் கொஞ்சம் ஏரியா கம்மி தான். ஸ்டில் பேக்கில் இந்த ஏரியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அளவு சிம்பிளான ஒரு ஏரியா இருக்குது. நல்ல அழகான ஓடையும் போது ஏரியாலாம் நல்லாவே இருக்குது பாருங்கள். 55 லட்ச ரூபாய்க்கு உள்ளேயே 53 லட்ச ரூபா தான். ஸோ 53 லட்ச ரூபாய்க்கு இந்த பட்ஜெட்டில் வீடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இனி மேலே போயிட்டு மேலே போர்ஷனை பார்க்கலாம். மெயினாக இந்த ஸ்பேஸுங்க, இந்த ஏரியா ரொம்ப முக்கியமாக. இவ்வளோ ஏரியா மேலே வாடகைக்கெல்லாம் விடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ வெளியே தனிப்படி, அதனால் வாடகை விடுறதுல எந்த இஷ்யூமே இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சும்மா வாங்கி போடுறீங்க, கீழேயும் மேலேயும் வாடகை விடும். எப்படியும் கீழே ஒரு 6000 மேலே ஒரு 5000த்துக்கு வாடகை போகும். அந்த மாதிரி வாங்கி போடணும் அப்படின்னா இது ஒரு நல்ல சாய்ஸ்னால் சூப்பர் சாய்ஸாக இருக்கும். மேலே ஒரு சூப்பர் பால்கனி இருக்குது பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸான அழகான பால்கனி. ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குலாம் அழகாக உட்காந்துருக்கலாம். சூப்பரான மலை வியூவெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக மலையெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஒரே வீடாக 4 பெட்ரூம் வேணும் யூஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கு இது நல்ல சாய்ஸாக இருக்கும். ஆனால் பெரிய கான்டெம்பரரி டிசைன்லாம் இல்லை, நார்மலாக. அதுக்காக பெரிய குவாலிட்டி காம்ப்ரமைஸ்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நார்மலான நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய பெட்ரூமுக்கு சைஸை வருது. ஒரு 18க்கு 10ங்கிற சைஸில் இருக்கும், ஒரு 17க்கு 10 இருக்கும். அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூம்லாம். ஸோ இந்த மேல் போர்ஷன் வாடகைக்கு ஏதாச்சும் விடணும் அப்படின்னா இன்னொரு கிச்சன் செட்டப் மட்டும் சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ரூமை கிச்சனாக மாற்றணும், வெளியே ஏதாவது ஒரு கிச்சன் பண்ணலாம், அது நீங்கள் ஏதாவது ஃபியூச்சரில் பிளான் பண்ணிக்கலாம். இந்த ரூமே நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரூமு. கலர் கொஞ்சம் பிங்க் கலராக அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு கலர்லாம் மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த பெயிண்ட் அருமையாக இருக்குது பாருங்க, சூப்பராக. இதெல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த பட்ஜெட்டில் நிறைய லோ பட்ஜெட்டில் 4 பெட்ரூம் கேட்டது யாருமே இல்லை. நம்ம எடுத்துகிட்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துகிட்டு வந்தது. தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.